அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். உடல் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். உடல் ஆரோக்கியம் ஏகப்பட்டது இருக்குது. இருந்தாலும் மற்ற விஷயங்களும் பேச வேண்டியிருக்கு. ஐஸ்வர்யம், பாதுகாப்பாக வாழ்வது எப்படி, மற்றும் எதிர்மறை சிந்தனையிலிருந்து நேர்மறை சிந்தனைக்கு மாறுவது எப்படி என்று நிறையாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அதனால் உடல் ஆரோக்கியத்தை பற்றி சிறிதளவு மட்டும் சொல்லி இதில் முடித்துக்கொள்கிறேன். நம் உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் நல்லபடியாக இயங்கணும்னா தினமும் காலை மாலை நடைப்பயிற்சி அவசியம். காலையிலும் மாலையிலும் நம்மளால் முடிந்த அளவு நடந்தால் உடல் உள்ளுறுப்பான இருதயம், கணையம், கல்லீரல் எல்லாம் நன்றாக வேலை செய்யும். அதனால் தினமும் காலையிலும் மாலையில் நடந்துருக்கு. அதுவும் போக தூங்கும்போது சீக்கிரமாக தூங்கணும். அப்போ என்ன செய்யணும், சீக்கிரமாகவே உணவு அருந்திடணும். இரவு உணவு 7 மணிக்கு உணவு அருந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு 9 மணிக்கு தூங்கலாம். அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சரி, உடல் நன்றாக இருக்கிறதுக்கு நடைப்பயிற்சி அவசியம் என்று சொன்னேன். ஆனால் நடைப்பயிற்சினால் உடல் எடை குறையும் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். கண்டிப்பாக குறையாது. அதுக்கு வேறு சில வழிகள் இருக்கின்றன. மருந்து மாத்திரை எதுவும் இல்லாமல் மற்றும் தீவிர உணவு கட்டுப்பாடு எதுவும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கலாம். அதுக்கு சில வருமா தூண்டுதல் இருந்தால் போதும். அதை நான் அடுத்து வரும் இதுகளில் கூறுகிறேன். இப்போ நான் 123 கிலோ இருந்தேன். இப்போ 60 கிலோ குறைஞ்சி 63 கிலோ இருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் எப்பயும் சொல்லுவேன். இது எப்படி குறைச்சா என்னன்னு நான் சொல்கிறேன். அடுத்தது இப்போ மருத்துவ சம்பந்தமாக சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு நீர் கடுப்பு இருந்தால் அதுக்கு சில வைத்தியம். சிறுநீர் கடுப்பு இருந்தால் என்ன செய்யணும், ஏலக்காய் உரிக்கணும். ஏலக்காய் உரித்து உள்ள விதையை எடுத்துக்கணும். ஒரு கையில் வாயில் வைக்கிற அளவுக்கு, உதாரணத்துக்கு ரோஜாப்பாக்கு அளவுன்னு வைங்களேன், கையில் வச்சுக்கிட்டு அதை வாயில் போட்டு விடப்படும். சிறிது ஒரு பாட்டில் மூடி தண்ணீரை வாயில் ஊற்றிக்கணும். அதில் இந்த விதை மதக்கும், வாயை மூடிக்கணும். 1 நிமிஷம் வச்சுருக்கணும் வாயிலே. அதை முழுங்கவோ மெல்லவோ கூடாது. 1 நிமிஷம் ஆனவுடனே துப்பிடணும். துப்பிட்டு நீர்னால் நல்லா கொப்பளிச்சிடணும். இப்படி 3 தடவை செய்யணும். காலையில் 3 தடவை, நைட்டு 3 தடவை செஞ்சால் உடல் சூடு குறையும் மற்றும் சிறுநீர கோளாறு தீங்கும். அடுத்து ரத்தம் சீராக சுத்தமாக இருக்கணும்னா 12 உலர் திராட்சை, 6 மிளகு எடுத்துங்க. இதை வாயில் போட்டு 2 ஒன்று போல போட்டு நல்லா மென்று சுவைச்சு சாப்பிடணும். மெதுவாக சாப்பிடணும். உமிழ்நீர் அதோடு சேர்ந்து போய் வேலை செய்யணும். இது சாப்பிட்டீங்கன்னா ரத்த விருத்தியாகவும், ரத்த ஹீமோகுளோபின் ஏறும் மற்றும் ரத்தம் சுத்திகரிக்கப்படும். சரி, சளி இருமல் இருக்குதா, அதுக்கு என்ன செய்யணும், ஒரு இளநியை வெட்டி வச்சுக்கணும். வாங்கி வெட்டி வச்சுக்கிட்டு அந்த தண்ணீரை ஒரு 30 ml, அரை மணி நேரத்துக்கு ஒரு 30 ml குடிக்கணும். ஒரு இளநியை கிட்டத்தட்ட 6 தடவை குடிக்கணும். குடித்தா சளி சரியாயிரும், இருமல் நின்றும். இளநியை மொத்தமாக குடித்தா தான் சூடு நம்ம உடம்புக்கு. இப்படி செஞ்சால் மருந்து. ஓகே, அடுத்து நான் வறட்சியாக இருக்கணும் வைங்க, என்ன செய்யணும், பெரிய நெல்லிக்காயில் ஒரு பீஸ் சின்ன துண்டு எடுத்துக்கிட்டு அதை உப்பு லேசாக தொட்டு வாயில் போட்டு ஒதிக்கணும். நான் வரைச்சி உடனே சரியாயிடும். அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம், நன்றி.